இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rat Mame. This video was recorded on 29 January 2023. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ பிரசன்ட் பண்றேன். போன வருஷம் லாஸ்ட் இயர் லாஸ்ட் டே அன்னைக்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு நல்ல ஆதரவு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா போட்டிருந்த 2 ஷார்ட்ஸ்க்கும் நல்ல ஆதரவு கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து இப்ப நம்ம வந்து ஒரு முழு வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன். எதை பத்தி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சன். தம்ப்நெயில்ல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த கேப்ஷனுக்கு ஏத்த மாதிரி வாழ்ற சில பர்சன் பத்தியான ஒரு 10 விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா they feel they are alone. இது என்னடா புதுசா சொல்றேன் அப்படின்னா, அவங்க தனியா இருக்காங்கன்னு அவங்களே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாம் ரொம்ப தனியான மனுஷங்க போல, நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கும், ஆனா அது எதுவுமே நமக்குன்னு இல்லைங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்குள்ள அக்கர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு தனி மனிதன், எனக்காக யாருமே இல்லை, யாருக்காகவும் நான் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுதான் ஃபர்ஸ்ட் சைனு, ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சனுடைய ஃபர்ஸ்ட் சைன். ரெண்டாவது சைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, they are totally independent. அதான் மொதல் பாயிண்டோட தொடர்ச்சியா வர்றதுதான் ரீசன். அவங்க வந்து யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. எந்த வேலையா இருந்தாலும் அவங்களே தனிச்சையா செய்யணும்னு பார்ப்பாங்க. இப்ப வந்து 4 பேரோட இவங்க சேர்க்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை அவன் ஒத்தால செய்வான், அதையும் ஒரு படி மேலேதான் செய்வான். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து யாரையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. யாருடைய கருத்துக்களுக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட கைப்பாவே நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். தேர்ட் பாயிண்ட் வந்து they are eagerly supposed to be person's courage even they opponent. அவங்க அதாவது அவங்களோட ஆப்போனன்ட் மீன்ஸ் அவங்களோட நான் ஃபேவரட் பர்சனா கூட இருக்கலாம், யாரோ ஒரு அன்னோன் பர்சன். ஆனா அவங்களுடைய அந்த ஒரு நற்காரியத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க, பயங்கரமா அதை வந்து பெருசா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப வந்து நான் அண்ணன்டா, நான் ஜெயிக்கணும்டா அப்படின்னு சேர் பண்றா அப்படின்னா, இப்ப அவன் அண்ணனோட மோதுற அந்த ஆப்போனன்ட் நல்லா விளையாண்டான் அப்படின்னு அண்ணனோட நல்லா விளையாடுற அந்த பர்சனோட அந்த ஸ்கில்ல பார்த்து மெர்சல் ஆயிடுவாப்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சனுடைய தேர்ட் சைன். ஃபோர்த் சைன் பாத்தீங்கன்னா, they are highly intoxic unless they don't have such kind of peoples. அவங்க வந்து நார்மலா டாக்ஸிசிட்டி அவங்களுக்குள்ள இருக்காது. அவங்க ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டான பர்சனா இருப்பாங்க. ஓப்பன் மைண்டான பர்சன், மைண்டட்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த மாதிரி வேர்டே ஆக்சுவலா இங்கிலீஷ்ல இல்ல. ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எதோட மட்டும் வேறு பர்சன் ஓகே ஓப்பன் மைண்ட் பர்சனா இருப்பாங்க. அவங்க வந்து டாக்ஸிக்கா இருக்க மாட்டாங்க. அன்லெஸ் அதாவது அந்த பீப்புள், அந்த மாதிரி பீப்புள் வராம இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து டாக்ஸிசிட்டியை இருக்க மாட்டாங்க. இது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா மாதிரிங்க, இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பொருள் வந்து நம்மளா கை வைக்காத வரைக்கும் அது அங்கேதான், அது ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நியூட்டன்ஸ் ஐயா வேற சொல்லியிருக்காருல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சனா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அது அவங்களுடைய 4வது அறிகுறி. 5வது அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா, they are so misunderstandable and so weird. அவங்க வந்து அவங்கள நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது, அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும். அதனாலேயே என்னமோ அவங்க வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான நபரா நம்ம எல்லாருடைய கண்களுக்கும் தெரியணும். 6வது பாயிண்ட், they assume themselves that they have a lot of poor things. என்னமோ இவனுக்கு மட்டும்தான் எல்லாமே வந்து தப்பா நடக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாருக்குமே கரெக்டா இருக்கிற மாதிரியும் அவனுக்குள்ளே ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிப்பான். அடுத்து 7th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, they are underestimating themselves. அவங்களே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிப்பாங்க. நான் ப்ரீவியஸ் பாயிண்ட்ல சொன்னது அதேயோட ஒரு தொடர்ச்சி தான் இதுவும். நமக்கு மட்டும் தான் எல்லாம் தப்பா நடக்குது, நமக்கிட்ட மட்டும் தான் எல்லாமே ஒரு உருப்படி இல்லாத விஷயமா இருக்கு, அதனால நம்மள இந்த யாருக்குமே நம்மளை பிடிக்காது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சி கிரியேட் ஆயிடும். அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், ஆனா அந்த சர்க்கிளை விட்டு நம்ம ஒரு மாதிரி விலகி இருப்போம். அதனாலயும் நம்மளோட பிரச்சனையை, நம்மளோட பெயினை வந்து யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஓப்பன் அப் பண்ண மாட்டோம். அதனால கூட நமக்கு ஒரு செல்ஃப் அண்டர் எஸ்டிமேட்டிங் ஒரு பெர்ஸ்பெக்ஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சனுடைய பெர்ஸ்பெக்ஷன்ல இந்த அண்டர் எஸ்டிமேட்டிங் தெம்செல்ஃப், அவங்களே அண்டர் எஸ்டிமேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கும், தாராளமா இருக்கும். 8th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, they are so insufficient and uncompromisable. அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு இது பத்தாது, இன்னும் பண்ணணும், இன்னும் நிறைய. ஃபீட் மீ மோர், நம்ம WWE இருக்கிற ரைபேக் மாதிரி ஃபீட் மீ மோர், எனக்கு இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்கடா, எனக்கு வந்து பத்தாதுங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனே அவங்களுக்குள்ள இருக்காது. இன்னும் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்.
அப்படியே அவங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இருந்தால் அது ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருந்தால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அவங்களுக்கே தெரியாம அதாவது அவங்க சர்க்கிள் இருக்கிற பீப்புள் கூட தெரியாம ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட்டை சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு எப்படா இவ்வளவு சாதாரணமா இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்து வியந்து நம்ம இருப்போம். அதுதான். ஆனா அவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவ்வளவு சீக்கிரம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்காக உண்மையா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 9th பாயிண்ட், தே ஆர் சப்போஸ் டு பி a ரைட் பர்சன். ஒரு ப்ராப்பரான பர்சன் அவங்க லைஃப்ல இருந்தே ஆகணும். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் அவங்க கூட ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சோகம் என்னன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சன். அப்படி இருந்திருப்பாங்க, அவங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க, ஆனா ரொம்ப விலகி இருந்திருப்பாங்க. பாண்டிங் வைஸ் பக்கத்துலயும் ஒரு பிசிக்கலி வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. பியாண்ட் தெம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு கரெக்டா சொல்றது இல்ல. அது மாதிரி நிறைய பேர் அவங்க லைஃப்ல வந்து பாசிங் கிளவுட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நெருக்கமா பழகின நல்ல ஒரு நினைவுகளை கொடுத்த மக்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசிங் கிளவுட்ஸா மட்டும்தான் அவங்க இருந்திருப்பாங்க ஒழிஞ்சு பிரசன்ட்லயும் நம்மளோட ஃபியூச்சர்லயும் அவங்க வந்து அவ்வளவா வந்து ரோல் பிளே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டா பாஸ்ட்ல மட்டும்தான் அவங்களோட ரோல் இருக்கும். அதனால ஆனா அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாவே அவங்களுக்கு தேவையானது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டபிள் பீப்புள் அண்ட் அவங்க அன்எக்ஸ்பெக்டட் வேல அப்ரோச் பண்ற ஒரு பர்சன். நம்மளை புதுசா பாக்குற மாதிரியான ஒரு பின்பத்தை ஏற்படுத்துற அந்த மாதிரி பர்சன் தான் அவங்க மோஸ்ட்லி சஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதுதான் வேணும்னு அவங்க சஃபர் பண்ணுவாங்க. அண்ட் வந்து 10th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்துலயுமே ஒரு படி முன்னோக்கி இருப்பாங்க. தே ஹாவ் ஸ்டெப் ஃபார்வர்ட். எல்லா விஷயத்தையும் இன் ஆல் தோஸ் திங்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுல ஒரு படி முன்ன நோக்கி தான் இருப்பாங்க. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலயும் பின்னாடி இருக்கோம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல அண்டர் எஸ்டிமேட்டிங் தெம் செல்ஃப், அவங்களே அண்டர் பண்ணி வச்சுப்பாங்க, செல்ஃபா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுப்பாங்கல்ல. அதனால என்ன தோணும் அப்படின்னா நம்மளை விட எல்லாருமே முன்னோக்கி தான் இருக்காங்க, நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா மத்தவங்க கண்ணுக்கு தான் தெரியும், மத்தவங்களோட கண்ணுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் எல்லாத்துக்கும் முன்னோக்கி இருக்கான், இவன் இவ்வளவு அவசரப்படுறான், பொறுமையா செஞ்சேன். நம்ம தான் ஒரு டைம் சொல்றோம், இவன் அது முன்கூட்டியே செய்யறான், எதுக்கு அட்வான்ஸா செய்யறான், எதுக்கு ஆர்வ கோளாறான பர்சனா கூட அதான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஆர்வ கோளாறுன்னு தெரியும். உள்ள இருந்து பார்க்கும்போது அது ஏக்கம், அது ஒரு தவம். நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து கரெக்டா செஞ்சிடணும், முன்னாடியே செஞ்சு நம்ம வந்து பேர் வாங்கிடணுங்கிற ஒரு ஏக்கம். ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல அப்படி தானே, காம்படிட்டிவான இது தானே. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டி சப்மிட் பண்ணா 40 மார்க் போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா லேட்டா சப்மிட் பண்றவங்களுக்கு 20 மார்க் கூட வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதோடைய பிரதிபலிப்பா தான் அது இருக்கும். ஓகே, இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்க லைஃப்ல யாரோ ஒரு பர்சன் வந்து அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபார் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் அவங்க வந்து என்னுடைய ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நன்றி. சாரி, இந்த ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சன் அப்படிங்கிற கான்செப்டை நான் எதுலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஹேராம், கமல், ஷாருக் கான், ராணி முகர்ஜி, அப்புறம் வசுந்தரா தாஸ் இவங்க நடிச்சிருந்த ஹேராம் படத்துலேருந்து எடுத்தேன். நம்ம தலைவர் தான் அதில் டைரக்ஷனு, ப்ரொடக்ஷனு எல்லாமே. அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த இதில் ஒரு பர்டிகுலர் டயலாக்ல வரும் அந்த ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சன் அப்படிங்கிறது. எப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் இருந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். இதுல புரிஞ்சுக்கணும் யாரு உண்மையான ராஜாட்டு. ஃபர்ஸ்ட் சிங்குலர் பர்சனா இருக்கிறவங்க ராஜாவா தான் இருப்பாங்க. ராஜாவுக்கு ராஜகுரு தேவை. ஸோ உங்களுக்கான ராஜகுருவை நீங்க தான் வச்சுக்கணும். ராணி ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்கப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறவங்க. ஓகேங்களா? ஆனா ராஜகுரு அப்படி கிடையாது. முறையான ஒரு கைடன்ஸ் இருக்கணும், வழிகாட்டுதல் இருந்தா அரசு முன்னோக்கி போவான், அவங்களோட பிரஜைகளும் முன்னோக்கி போகும், மக்களும் வளமா வாழ்வாங்க. நன்றி. Thanks for watching.